ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஏடி ஆட்டோமேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதை பற்றினா வாட் இஸ் பிஎல்சி. பிஎல்சினா என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸை பில்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஎல்சியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை மாடியூல், இன்புட் மாடியூல்ஸ், சிபியு, அவுட்புட் மாடியூல்ஸ் அண்ட் தென் ப்ரோக்ராமிங் டிவைசஸ்னு இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்சியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருக்கேன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ், ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை சொல்லுவோம். இது வந்து எதுக்காகனா, நம்ம கொடுக்குற 230 வோல்ட் ஏசியை 24 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி பிஎல்சிக்கு கொடுக்கறதுக்காக தான். மோஸ்ட் ஆஃப் த பிஎல்சி வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் டிசியில் தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். சம் ஆஃப் த பிஎல்சி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் சப்ளை மாடியூல் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணாமல் அந்த பவர் சப்ளை மாடியூலே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 230 வோல்ட் 24 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாடியூலுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எம்பிஎஸ் வாங்கி தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் மாடியூல், இது வந்து அவுட்புட் மாடியூல், நம்ம வந்து சிபியு. ஃபீல்டு இன்புட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் மாடியூலில் தருவோம். என்னென்னலாம் இன்புட்டாக இங்கே கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பட்டன் பண்ணலாம், லிமிட் சுவிட்சஸ், சென்சார்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டு இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ், லைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிஎல்சி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன் ஆகலை, பவர் வந்து ஆன் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம பவர் ஆன் பண்ணி பூட் அப் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் பவர் ஆன் பண்ணி பூட் அப் ஆன உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ பிஎல்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும், நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு இன்புட் அவுட்புட் வந்து ஆன் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் எழுதி முதல்ல சிபியூ நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்புட் ஆன் பண்ணேன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் லாஜிக் டெவலப் பண்ணி சிபியூவில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் பிசியிலேருந்து. ஒன்ஸ் ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த புஷ் பட்டன் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு புஷ் பட்டன் ஆன் பண்ணோடனே எனக்கு இன்புட் ஒன்றுன்ற மாடியூலில் இன்புட் ஒன்றுன்றது ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ ப்ராசஸ் பண்ணுது. சிபியூ ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து லைட் வந்து இங்கே ஆன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எழுதியிருக்க லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இன்புட் 1 ஆன் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் 1 ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஜிக் டெவலப் பண்ணியிருப்போம். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் வந்து ஆன் ஆகிருக்கு. இதில் சிபியூவோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். இன்புட் மாடியூலில் எதுனா இன்புட் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ரோக்ராம் வந்து இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி எதனா அவுட்புட் ஆன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிபியூவோட ஒர்க்கு தான். ஒன்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ தான் வந்து ஆன் பண்ணும். ஒன்ஸ் சிபியூ அவுட்புட் ஆன் பண்ணோடனே நம்ம அவுட்புட் மாடியூலில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஃபீல்டில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து லேம்ப் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது எரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்சி வந்து பேசிக்காக ஒர்க் ஆகுது. இதில் இந்த ஐசோலேஷன் பேரியர்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்குது இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சைடு அண்ட் அவுட்புட் சைடு. இந்த ஐசோலேஷன் பேரியர் வந்து எதுக்காகனா, நம்ம இன்புட் மாடியூல்லேருந்து எந்த ஒரு ஹையர் வோல்டேஜும் சிபியூக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி அவுட்புட்டில் நம்ம வந்து ஃபீல்டில் நிறைய கனெக்ட் பண்ணியிருப்போம். லைட்ஸாக இருக்கலாம், ஆக்சுவேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை மோட்டார்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு அவுட்புட் டிவைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட் மாடியூல் அண்ட் சிபியூ எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஐசோலேஷன் பேரியர் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஃபீல்ட்லேருந்து எதனா வந்தது நம்மளுக்கு வந்து அவுட்புட் மாடியூல்லேருந்து எதனா ப்ராப்ளம், ஃபீல்டோட அவுட்புட்லேருந்து எதனா இஷ்யூஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் மாடியூல் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வரும். அதை தாண்டி சிபியூக்கு போகாது. அதே மாதிரி இன்புட் மாடியூல் சைட்லேருந்து எதனா ப்ராப்ளம்னா கூட சிபியூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஐசோலேஷன் பேரியர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹையர் வோல்டேஜ் எதுவுமே டேரெக்டாக சிபியூ போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இங்கே ஒன் மோர் திங் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம வந்து 24 வோல்ட் இங்கே ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் தான் வந்து இன்புட் மாடியூலுக்கு போகுது. ஸோ இன்புட் மாடியூல் ரீட் பண்ணுறதும் 24 வோல்ட் தான் ரீட் பண்ணுது. பட் இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்புட் மாடியூல்லேருந்து போகிற அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்றது போது பாருங்கள். ஸோ இந்த 1ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, சிபியூக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதெல்லாம், சிபியூ வந்து நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் தானே இதுவும் பிஎல்சியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் 0s and 1s தான். வெறும் பைனரி மட்டும்தான் அதுக்கு தெரியும். அந்த மாதிரி சிபியூ பண்ணும்போது நம்ம இங்கே 24 வோல்ட் டேரெக்டாக சிபியூ கொடுத்தா அதுக்கு வந்து தெரியாது இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் மாடியூல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த இன்புட்டுக்கு அப்ராப்ரியேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்புட் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா, சிபியூ குடுக்குற சிக்னல் வந்து 1 அப்படின்ற சிக்னல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் மாடியூல்லேருந்து சிபியூக்கு போகும். ஒன்ஸ் சிபியூ ப்ராசஸ் பண்ணிட்டு, சிபியூ என்ன பண்ணும்னா, இந்த ப்ரோகிராம பேஸ் பண்ணி என்ன அவுட்புட் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவுட்புட்ட மட்டும் ஹை பண்ணி அவுட்புட் மாடியூலுக்கு அனுப்பும். ஸோ அந்த அவுட்புட் மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த அவுட்புட் ஆன் ஆகுதோ அந்த அவுட்புட்டுக்கு அப்ராப்ரியேட்டா அதோட வோல்டேஜ கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அவுட்புட் 1 ஆன் ஆயிருக்கு இல்லையா? அவுட்புட் 1 ஹைன்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் 1 வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎல்சி வந்து பேசிக்கா ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிளா ஒரு பிஎல்சி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் திங். இந்த மாரி தான் வந்து ஒரு பிஎல்சி ஒர்க் ஆகும். ஒவ்வொரு மாடியூல பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடியூலோட ஃபங்ஷனாலிட்டி என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றத பத்தி செப்பரேட்டா வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள மாரி யாருன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன்ல வந்து ஈகரா இருக்காங்க. ஆட்டோமேஷன் லேர்ன் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. வி வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.